மண்புழுக்கள். எழுத்து சி. முத்துசாமி. பகுதி 7. குரல் எஸ்.பி. பாமா. பொழுது போய் புடிச்ச மழை இன்னும் நிக்கல. ஆட்டுக்காரன் வீட்டு அஞ்சடி. சர்ரு சர்ருன்னு அடிக்கிற சாரல். தகரக்கூரையில தடதடன்னு கொட்டுது மழை தண்ணி. இன்னைக்கு நிக்காது போல இந்த மழை. விட்டு விட்டு இப்படி விளாசுது. பெரிய ஆத்துல நாளைக்கு வெள்ளம் பிச்சுக்கிட்டு ஓடும். மரங்காய மத்தியானம் ஆயிடும். மழை திட்டி தான் நாளைக்கு. காலையிலேயே பெரியானை போய் பார்க்கணும். வெள்ளனை போய் வாசப்படியில நின்னுடணும். இல்லனா ஆளை பிடிக்க முடியாது. தூண்டிய தூக்கிட்டு ஆத்து பக்கம் போயிடுவாரு. அப்புறம் ஆளை தேடி பிடிக்க முடியாது. காலையிலேயே ஆத்துக்கு போயிட்டா மத்தியானத்துக்குள்ள மாட்டை ஓட்ட திரும்பிடலாம். குளிருக்கு தலையோட இழுத்து போத்தி கட்டல்ல உடம்ப சாச்சு கண்ணை மூடிக்கிட்டாரு மாட்டுக்காரரு. ஒண்டி மனுஷன். குடும்பம் குட்டி இல்ல. இப்ப ஆதரவு ஆட்டுக்காரனும் அவன் வீட்டு அஞ்சடியும். ஒரே சொத்து படுத்து கிடக்கிற இந்த கைத்து கட்டில். அதுவும் தண்ணிமலை கவுண்டர் ஏத்துக்கிட்ட புண்ணியம். கட்டிலு மேல உடம்ப கிடத்தி கண்ணை மூடுறப்ப மாட்டுக்காரரு கண்ணு முன்னால கவுண்டர் வந்து நின்னுடுறாரு. தண்ணிமலை கவுண்டரோட அப்ப ராமசாமி கவுண்டர் உசுர விட்ட கட்டிலு அது. ஒத்த முழத்துல 4 கட்ட கம்ப 4 பக்கம் வச்சு ஒத்த ஆளு நீளத்துல குறுக்க 2 கம்ப கட்ட முனையில தொலை போட்டு நுழைச்சி நார் கயித்தை திரிச்சு முறுக்கேத்தி குறுக்க மறுக்க பின்னி தும்முன்னு கிடக்கும். முறுக்கி கிடக்கிற கயித்துல மூட்டை பூச்சி ஒடிய ரொம்ப தோது. கடிச்சு எரிஞ்சிடும். அறுப்பு தாங்காம எழுந்து உட்கார்ந்து காலை சொரியணும். லாந்தரை கொளுத்தி கயித்து எடுக்கல ஒன்னொன்னா தேடி நசுக்கி போடணும். ராமசாமி கவுண்டருக்கு இந்த தொல்லையெல்லாம் இல்ல. எப்ப உடம்ப சாச்சாலும் கொஞ்ச நேரத்துல கண்ணை சொருகி போயிரும். கொரட்ட சத்தம் 4வது வீட்டு சுவத்தை தாண்டி கேட்கும். என்ன கவுண்டரே, தோட்டம் பூரா மூட்டை பூச்சியோட ஓரி ஆடிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. நீங்க இப்படி கொரட்டை விட்டு தூங்குறீங்கன்னு கேட்டா போதும். பெருசா ஒரு சிரிப்பு. போடா போக்கத்தவனே, தண்ணிய கொதிக்க வச்சு வெயில் கொளுத்துற நேரத்துல கட்டில நிமித்தி வச்சு தண்ணிய ஊத்தி நறுசா குளிப்பாட்டி வெயில்ல காய போட்டா முடிஞ்சு போச்சுடா. மூட்டை பூச்சி குஞ்சு குழுவான் எல்லாம் மல்லாந்துடுமுல்ல. ராமசாமி கவுண்டர் மண்டைய போட்ட பின்னால வீட்டு மூலையில சும்மா சுவத்துல சாத்தி கிடந்துச்சு கைத்து கட்டில். பக்கத்திலேயே ஒரு கழிச்சு சாஞ்சி நின்னுச்சு அப்பனோட தடிக்கம்பு வெத்தலை உரல். பொழுது போய் கோவணத்தை கட்டிக்கிட்டு குசினி பின்னால, ஆத்தா, தண்ணிய கொதிக்க கொதிக்க வளாவுமா, உடம்பு என்னமோ பண்ணுது, சூடா ஊத்தணும் போல இருக்குன்னு வாட்டமா உட்கார்ந்து குடிக்கிற மணக்கட்டை. மேல சுவத்து ஆணியில அவரோட அரை போட்டோ. ஒரு நாள் மாட்டுக்காரு கண்ணுல கட்டிலு பட அங்கேயே குத்துக்காலு போட்டு உட்கார்ந்துட்டாரு. தண்ணிமலை கவுண்டருக்கு அது அப்பனோட நினப்புல மிச்ச சொச்சம். அவரு உசுரோட இருந்த வரைக்கும் வீட்டுக்கு முன்னால சூசு பழ மரத்துக்கு கீழே கிடக்கும் கட்டில். ஒத்த ஆளு சுகமா சூசு பழ மரத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு கிடப்பாரு ராமசாமி கவுண்டரு. பச்சை பசேல்னு மழைக்கு விரிச்ச பெரிய கொடக்கணக்கா நிக்கும் மரம். மரத்து மேல மானத்துல ஓடுற வெள்ளை மேகம் அவருக்கு பிடிக்கும். மேகமே இல்லாம நீளமா இருக்கிற மானம் சாமிடான்னு கைய தூக்கி கும்பிடுவாரு. கால வெயிலுக்கு உட்கார்ந்து சுருட்டு பிடிச்சி வெத்தலை போடுவாரு. மருமவ விடிய காத்தால போட்டு அடுப்பங்கரையில குவளையில மூடி வச்சு ஆறிப்போன வரக்கோப்பிய குடிப்பாரு. பேரங்காரன் உரிச்ச தேங்காய் மட்டைய கம்பியில சேர்த்து கட்டி வீட்டு வாசப்படிக்கு மேல ஆசையா தொங்க விட்ட கூண்டுல கீச்சு கீச்சுன்னு கத்துற சிட்டுக்குருவிங்களை கூப்பிட்டு குவளையில இருக்கிற பச்சரிசிய வீசுவாரு. அதுல ஒண்ணு மொட்டைவாளு. டேய் மொட்டைவாளு, வாடா இங்கன்னு கைய நீட்டனாருன்னா சட்டுன்னு பாஞ்சு கையில உட்கார்ந்துடும். உள்ளங்கையில அரிசிய கொத்தி தின்னும். ஒரு நாள், என்ன கவுண்டரே, அதெப்படி அத டா போட்டு கூப்பிடுற, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க கவுண்டர் சிரிச்சு, டேய் பயலே, அங்க பாடுறா, அங்க பாடுறா அவனை. பொட்டச்சிக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதான்டா, ஆடு மாடுன்னா தூக்கி பார்த்து சொல்லலாம்.
இதுங்கள அப்படி முடியாதுல்ல. என்னைக்கோ ஒரு நாள் 12 மணி வெயில்ல நடந்தே வந்து தோட்டத்து கோயில்ல உட்கார்ந்தவரு தான் இந்த மாட்டுக்காரரு. சாயங்காலமா கோயில் பக்கமா போன ஆட்டுக்கார சின்ன கருப்பன் கண்ணுல பட்டு குச்சி காட்டு சனத்தோட அவரும் ஒரு ஆளாயிட்டாரு இப்ப. ஆட்டுக்காரன் இன்னைக்கும் அத நல்லா நெனப்புல வச்சிருக்கான். ஊரெல்லாம் சுத்தி ஊடு ஊடா பூந்து சோத்து பானைய உருட்டி தின்னுட்டு பேச்சு வாங்கி கட்டிக்கிட்டு பொழுது போய் செவடால வீட்டு வாசப்படியில வந்து படுத்து அசப்போடுற சின்ன பிள்ளையோட சாமிக்கடா அன்னைக்கு வரல. பொண்டாட்டிக்காரி குசினிக்குள்ள இருந்து சத்தம் போட்டான். எங்க இருக்கீங்க? வாளியில வடிச்சு வச்ச கஞ்சி தண்ணி அப்படியே கிடக்கு. அவன் இன்னும் வரலையா? எங்க போய் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கானோ? போய் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வாங்களேன்னு சிரிப்பு வந்துடுச்சு. பம்பரம் ஆட போயிட்டு பொழுது போய் குடிக்க வராம ஊரு சுத்துற பெத்த புள்ளைய நினைச்சு வாசப்படியில வந்து நின்னு சத்தம் போடுற அம்மா காரியாட்டம் இல்ல இவ இருக்கா. ஆம்பளை புள்ள இல்லாம இப்ப சாமி கெடாவே இவளுக்கும் மவனா போயிட்டான். சின்ன புள்ளைக்கு தம்பியா போயிட்டான். அவனை தேடிக்கிட்டு மேட்டுக்குச்சி கீழ்குச்சி எல்லாம் ஏறி இறங்கி போற வரவங்களை நிப்பாட்டி நம்ம சாமி கெடாவை எங்கனா பாத்தீங்களான்னு கேட்டு எந்த சனமும் ஒழுங்கா பதில் சொல்லாம கவலை பிடிச்சு போச்சு. என்ன ஆச்சு இவனுக்கு? எங்க போயிருப்பான்? இலத்தழைய தேடிக்கிட்டு தீம்பாருக்குள்ள போற பழக்கம் இல்ல. திருட்டுச்சோறு வாழைப்பழம் திக்குவாயர் கடை ரொட்டின்னு குச்சி காட்டுலயே வயிறு ரொம்பிடும். ஆசைப்பட்டா குச்சி காட்டுல முளைச்சி கிடக்கிற புல்ல கொஞ்சம் மேய்ஞ்சு பார்ப்பான். உடம்புக்கு முடியாம எங்கடா படுத்து கிடக்குறானோன்னு என்ன ஓடுச்சு. சாமி கடாய சாமி பாத்துக்குவாரு. சின்ன புள்ளைய நினைச்சு பயம் வந்துடுச்சு. அவ கொட்டாய்க்கு ஆட்டை ஓட்டிக்கிட்டு வர நேரம் வீட்டுக்குள்ள காலை வச்சதும், டேய் எங்கடா இருக்க வாழு பயல்னு ஊடு மூச்சூடும் தேடுவா. கையில அவனுக்கு பிடிச்ச காட்டு இலை ஒரு கட்டு வச்சிருப்பா. பாசா ஓரமா தண்ணிய குடிச்சு தளதளன்னு நிக்கிற காட்டு செடியில ஆட்டுக்கு பிடிச்ச செடி எதுன்னு அவளுக்கு நல்லா அத்துப்படி. தினமும் ஒரு கட்டு இலை அவனுக்கு வந்துடும். கஞ்சி தண்ணிய வயிறு முட்டை குடிச்சிட்டு அஞ்சடியில முன்னங்கால மடக்கி போட்டு தின்னது செரிக்க அசப்போட படுத்துடுவான். சின்ன புள்ள இலக்கட்ட அவன் முன்னால போட்டு மணக்கட்டையில உட்கார்ந்து தலைய நீவி விடுவா. அவன் கண்ணை மூடி சுகமா இருப்பான். அசை போடுற வாயோட சேர்ந்து தாடையில கொத்தா முளைச்சிருக்கிற தாடியும் ஆடும். அவனைதான் அன்னைக்கு கண்ணுல படல. மேட்டுக்குச்சி பள்ளத்துல ஓடுன சின்ன ஆத்து பாலத்து மேல கூட்டாளிங்களோட சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு வந்தான் பெருமாளு அண்ணமாவன் அழகேசன். மேற்குல சூரிய பகவான் ரத்த பழமா செவந்து ஜொலிக்கிறத நிமிந்து பார்க்க முடியல. கண்ணுல ஊசி குத்துது, கண்ணை மறைக்குது. சில்லி பந்து விளையாட ஆயக்கொட்டா திடலு பக்கம் போற பசங்க அவனுங்கன்னு புரிஞ்சிடுச்சு. அழகேசன் கையில பந்து, மொச மொசன்னு கைக்குள்ள அடங்குற சின்ன கித்தா பந்து. அவன் பக்கத்துல தோள் மேல கைய போட்டு காலை தரையோட தேய்ச்சி இழுத்து வர பாச நேர மகாலிங்கம் அவன். ஒத்த காலு நடேசன் கையில பால்தீன் கோவலை ஒண்ணு. அதுக்குள்ள இருந்து சல் சல்னு சத்தம் கொடுக்குது திக்கு வாயர் கடையில பொறுக்குன லிம்லேட் போத்த மூடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டம் ஆரம்பமாயிடும். 2 கும்பல் பிரிச்சு நடுவுல குவளைய கவுத்து வச்சு அதுக்கு மேல போத்த மூடிய ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு எட்டத்துல நின்னு அதை குறிப்பாத்து பந்த வீசணும். பந்து பட்டு தெரிச்சு ஓடுற லிம்லெட் மூடிய எதிராளி பாஞ்சு வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து குவளை மேல அடுக்கணும். அது வரைக்கும் பந்து வீசின கும்பல் பந்தால துரத்தி துரத்தி அடிக்கும். வெத்து முதுகுல கித்தா பந்து சுரீர்னு பாஞ்சு தோல் விரிஞ்சு போவோம். ஐயோ அம்மானு முதுக நெளிச்சு மூடிய பொறுக்க ஓடணும். டேய் குடுறா பந்த, அதோ ஓடுறான் பாரு, போடுறா அவனை ஒண்ணு அப்படின்னு கூச்ச போட்டு சிரிச்சு பையனுங்க திடல்ல போடுற ஆட்டம் குச்சி காட்டுல கேக்கும். டேய் பெருமாளும் அவன சாமி கெடாவ இங்க எங்கனா பாத்தீங்களாடா? அழகேசன் நின்னு பதில் சொல்லல. போற வேகத்துல திரும்பி பார்த்து குரல் கொடுத்தான். அங்க பழைய மாரியம்மா கோயில் பக்கமா போய் பாருங்க ஆட்டுக்காரரே. மத்தியானம் போல அந்த பக்கமா அது போறத பார்த்ததா வெத்தலை பாட்டி சொன்னாங்க. அங்க எதுக்கு போகணும் இவன்? ஊரு சுத்தி முடிச்சு வெயிலுக்கு திக்குவாயர் கடை வேப்ப மரம் அடித்தான் அவனுக்கு படுக்க இடம். பச்சை பசேல்னு கிள விரிச்சு நிழல் கட்டி குளுகுளுன்னு இருக்கும் கீழே.
சிமிந்தி பூசி வழுவழுன்னு ஆக்கிட்டாரு கடைக்காரரு. அந்த மனுஷனுக்கு எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்கும். துரும்ப தூக்கி போட்டாலும் அதுல எதுனா லாபம் இருக்கணும். 2 புள்ளைங்கள நம்ம இந்தியாவுக்கு டாக்டருக்கு படிக்க அனுப்பி 2 வருஷமாச்சு. மாசா மாசம் அதுங்களுக்கு பணம் அனுப்பணும். ஒத்த ஒத்த காசா சேர்த்தாதான் அதுக்கு தேரும். என்னப்பா பண்றது ஆட்டுக்காரா? நாம தான் 4 எழுத்து படிக்காம இப்படி லோலு படுறோம். நம்ம பிள்ளைங்களும் அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. அதுங்களாவது 4 எழுத்து கத்துக்கிட்டு நகைக்கண்ணுல மண்ணு படாம வேலை பார்த்து நல்லா இருக்கட்டும். கோழி கூப்பிட எழுந்து அடுப்ப பத்த வச்சு அவ அப்பத்த சுட்டு விக்கிறா. நான் கால பஸ்ஸ புடிச்சு டவுனுக்கு ஓடி மார்க்கெட்ல காய்கறி மீனுன்னு வாங்கி 10 மணி பஸ்ல வந்து இறங்கி வியாபாரம் ஆரம்பிச்சா மத்தியானம் அசந்து போயிடுது. தூக்கம் கண்ண சுத்துது. தலைய சாய்ச்சு படுக்க முடியல. நம்ம கஷ்டத்தை பார்த்தா முடியுமா? அப்படி கணக்கு போட்டு வேலை பார்த்தாதான் பணத்தை சேர்த்து பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்க முடியும். திக்கு வாயரு அப்படி கணக்கு போட்டு கட்டுனதுதான் வேப்ப மரத்தடி சிமிந்தி மேடை முழங்கால் ஒசரத்துல. பாலத்தை தாண்டி வேகமா ஒரு நட போய் சோத்தாங்கை வாட்டத்துல திரும்பி பார்க்க கித்தாக்காட்டுக்குள்ள நெளிஞ்சு போகுது குறுக்கு பாதை. பழைய மாரியம்மா கோயில சீக்கிரமா பிடிக்க அதான் வழி. ஒரே தோட்டத்துல 2 மாரியம்மா கோயில் இருக்கிறது இங்கதான். தோட்டத்துக்கு வர வேத்து தோட்டத்துக்காரங்க, என்னது இது புதுசா இருக்கு? மாரியாத்தா கோயிலுனா அது ஒண்ணு தானே இருக்கணும். இதென்ன இங்க மேட்டுக்குச்சியில ஒண்ணு, தோட்டத்து முச்சந்தில ஒண்ணுன்னு. தோட்டத்துக்குள்ள நுழையிற முச்சந்தில இருக்கிற பழைய மாரியம்மா அவங்க அக்கா. இன்னொன்னு மேட்டுக்குச்சியில இருக்கிற மாரியம்மா அவங்க தங்கச்சின்னு புட்டுக்காரு சொல்லுவாரு. கோயிலு முன்னால போய் நின்னு உள்ளார எட்டி பார்த்தா அதிசயமா போச்சு. சாமி கெடா அங்கதான் படுக்க போட்டிருந்தான். கண்ண மூடி அசப்போட தலை ஆடுது. பக்கத்துல கோவில் சுவத்து மூலையில புது மனுஷன் சப்பளாங்கால் போட்டு உட்கார்ந்து சாமிய உத்து பார்த்து கிடக்குறாரு. வாயில மொன மொனன்னு சத்தம் வருது. சாமி கிட்ட என்னமோ ரகசியமா பேசுற மாதிரி இருக்கு. முகத்துல வெள்ளையும் கருப்புமா ஒரு மாச தாடி. கண்ணு உள்ள போய் கவலை தெரியுது. தலைமுடி வெளுத்து கலைஞ்சு கிடக்கு. சடக்கு மண்ணுல உருண்டு புரண்டு எழுந்து வந்த மாதிரி இருக்கு. தோட்டத்து சடக்குல ரொம்ப தொலைவு நடந்து வந்திருக்கணும். வெய்ய நாள். செம்மண்ணு காஞ்சி மாவா கிடக்குது. லோரியும் பஸ்ஸும் மண்ணை மிதிச்சு களைச்சு வாரி இறைச்சு போவோம். ரோட்டு ஓரம் நடந்து போற ஆள் கண்ண மூக்க பொத்திக்கிட்டு தீம்பாருக்குள்ள ஓடணும். ஓடலனா சட்ட சிலுவாரு உடம்பு எல்லாம் சிவப்பா மாறிடும். விசாரிச்சு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து சோத்த போட்டு படுக்க சொல்லி 10 நாளா ஒண்ணுமே பேசாம மோட்டு வளைய பார்த்து குந்தி கிடந்த மனுஷன் ஒரு நாள் சாயங்காலமா விசுக்குன்னு எழுந்து புறப்பட்டுட்டாரு. ரோடு வரைக்கும் பின்னாலேயே ஓடி இருக்கா பொஞ்சாதிக்காரி பெரிய தாய். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு சின்ன புள்ளைய பார்த்து, சின்ன புள்ள ஓடு உங்க அப்பா கிட்ட போய் அந்த பைத்தியம் எங்கேயோ போகுதுன்னு சொல்லு. பொழுது போற நேரம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கித்தாக்காடு இருட்டி போயிடும். இது போறத பார்த்தா ராத்திரிக்கு ரெட்டை மலை பேயி அடிச்சுதான் சாவும் போல இருக்கு. ஓடு புள்ள ஓடு. அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியா புடிச்சது மாட்டு கொட்டாயில. மேய்ச்ச முடிஞ்சு வந்து கொட்டாயில கஞ்சி தண்ணிய குடிச்சு நின்ன மாடுங்களோட நின்னு இருந்தாரு. மனுஷங்களோட ஒத்த பேச்சு பேசாத மனுஷன் இந்த மாடுங்களோட இப்படி குழஞ்சி குழஞ்சி பேசுறாரே, யாரு இவருன்னு அன்னைக்கு மண்டை குழம்பி போச்சு. லட்சுமி பக்கத்துல நின்னு உடம்ப தடவி காதுல அடையா புடிச்சு ரத்தத்தை குடிச்ச உன்னிங்களை, பேசாம நில்லுமா வலிக்காம புடுங்கிடுறேன்னு காது கிட்ட சொல்லி ஒன்னொன்னா புடுங்கி நசுக்கி போட்ட அந்த மனுஷனோட முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம் இன்னைக்கும் நெஞ்சில அப்படியே உட்கார்ந்துருக்கு. நிறமாசமா வயித்த தள்ளி நின்னா மொட்டை கொம்பு லட்சுமி. 5வது பிரசவம். 1 வருஷத்துக்கு முன்னால 4வது பிரசவம். அதுல படாத பாடு பட்டிருந்தா அவ. கண்ணு வயித்துல புரண்டு போச்சு. ஒரு முழு நாள் உசுறு போற அவதி. புட்டுக்காரரு பக்கத்திலேயே நின்னு பிரசவம் பார்த்தாரு. நடுப்பகலுக்கு மேல புடிச்ச வலி. கொஞ்ச நேரத்துல கண்ணு சொருகி போச்சு. சாயங்காலம் ஒத்த காலு எட்டி பார்த்துச்சு. தலைய காணோம். ஒரு இடத்துல நிக்க முடியல. கால் பரபரன்னு கொட்டாயில அந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் ஓடுது. கண்ணுக்குட்டி தலை முதல்ல வரலனா பிரசவம் சிக்கல்னு தெரியும். புட்டுக்காரரு சத்தம் போட்டாரு. டேய் ஆட்டுக்காரா, சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடுறா. ஓடி பக்கத்து தோட்டத்துல இருக்கிற நம்ம புதூரான கூட்டிட்டு வாடா.
அவனாலதான் லட்சுமிய காப்பாத்த முடியும். அப்படியே லாந்தர் வழக்க எடுத்துக்க. பொழுது இருட்டுது. நம்ம சால பலத்தான துணைக்கு கூட்டிக்க. போடா வெரசா போடா. புதூர் ஆண் வந்து நின்னு கீழே சாஞ்சி காலை பரப்பி வழியில முனகிற லட்சுமி முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்தான். கிட்ட வந்து குத்துக்காலு போட்டு உட்கார்ந்து குனிஞ்சி காதுல சொன்னான். அம்மா தாயே, சித்த நேரம் பொறுமா. வர வழியில மாரியத்தாவுக்கு சூடம் ஏத்திட்டு வந்திருக்கேன். அவ உன்னை காப்பாத்திடுவா. அழாதம்மா. கொஞ்ச நேரத்துல தாயும் புள்ளையும் ரெண்டா பிரிச்சிடுறேன். அன்னைக்கு அங்க நின்ன அத்தனை பேரு கண்ணும் கலங்கி போச்சு. இப்ப 5வது பிரசவத்துக்கு அவளுக்கு துணையா புதுசா ஒரு மனுஷன் வந்துட்ட சந்தோஷம். மொட்டை கொம்பு லட்சுமி லேசுல புது மனுஷால நம்ப மாட்டா. தலைய தூக்கி காதை விரைச்சி கோபமா பாப்பா. வாலை தூக்கி சாணத்தை போட்டு தொர்ருன்னு மூத்திரம் போவா. சடான்னு திரும்பி ஓட்டமா ஓடுவா. ஆனா அன்னைக்கு முன்ன பின்ன பார்க்காத ஆளு முகத்தை பார்த்து அசராம பயமில்லாம நிக்கிறா. ஒட்டி நின்னு சந்தோஷமா தலைய ஆட்டுறா. முதுக சொரியிற கைய ஆசையா நக்க போறா. தவிடு போட்டு கலக்கி வைக்கிற கஞ்சி தண்ணிய உறிஞ்சி குடிக்கிறா. அன்னிக்கே அவரு குச்சிக்காட்டு சின்னது பெருசுக்கு எல்லாம் மாட்டுக்கார தாத்தா ஆயிட்டாரு. மொட்டை கொம்பு லட்சுமி 5வது பிரசவம் அவரோட கையில தான் நடந்துச்சு. முழு முழுன்னு ஒரு கெடேரிய பெத்து போட்டா லட்சுமி. புட்டுக்காரர்கிட்ட கண்ணுல தண்ணியோட சொல்லுவாரு மாட்டுக்காரரு. புட்டுக்காரரே, இந்த ஆட்டுக்கார மவராசன் நல்லா இருக்கணும். என் புள்ள குட்டிங்க ஆளுக்கு ஒரு புத்தியா போய் கெட்டு நின்னதை பார்க்க பிடிக்காம கண்ணு காணாத இடமா போய் கிடந்து செத்து போலாம்னு நினைச்சுதான் காலங்காலமா பொழைச்ச அந்த தென்னை தோட்டத்தை விட்டு ஒரு நாள் ராத்திரி துண்ட உதறி தோல்ல போட்டு நடந்தே டவுனுக்கு போய் பொழுது விடிகிற வரைக்கும் பஸ் ஸ்டேஷன் வாங்கல கைய மடக்கி தலைக்கு வச்சு படுத்து கிடந்தேன். காலை பஸ் பிடிச்சி இங்க சுங்கைப்பட்டாணி டவுன்ல வந்து இறங்கி என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம 2 நாள் முழிச்சு திரிஞ்சி கிடந்து காலு போன போக்குல நடந்து வந்து தோட்டத்து கோயில்ல உட்கார்ந்து கிடந்தவன அந்த மாரியாத்தா இந்த ஆட்டுக்கார மவராசன் புள்ள குட்டிங்களோட சேர்த்து வச்சிடுச்சு. 2 வேளை சோறு போட்டு படுக்கை இடமும் கொடுத்து வச்சிருக்கான். பெத்த புள்ளையாட்டம் பாசமா இருக்கான். பெரிய தண்டல் கிட்ட சொல்லி குச்சி காட்டு மாடு கண்ணுங்களை மேய்க்கிற வேலைய வாங்கி கொடுத்திருக்கான் மவராசன். அவன் புள்ள குட்டிங்களோட நல்லா இருக்கணும் நினைச்சு ஒரு பெருமூச்சு விட்டு, ஏய் மொட்டை கொம்பி, எங்கடி ஓடுற? வா, இங்க வா, கிட்ட வாடி, பயப்படாம வாடி, இந்த தாத்தா கிட்ட வாடின்னு துள்ளி வந்து எதுக்க நின்னு விளையாட்டு காட்டுற கண்ணுக்குட்டிய கெஞ்சத்தான் முடியுது. மேட்டுக்குச்சி தொங்க லயத்தை தாண்டி கித்தா காட்டுக்குள்ள இருந்துச்சு தோட்டத்து மாட்டுக்கொட்டா. காட்டு கம்ப தூணுக்கும் கூரை சட்டத்துக்கும் தடுப்பு சுவத்துக்கும் வச்சு கட்டியிருக்கிற 10-15 கொட்டா. சாணி நாத்தமும் மூத்திர கவுச்சியும் எப்பவும் இருக்கும். ராக்காசி கொசு நொய்யின்னு காதை சுத்தும். கைய காலை பிச்சு பொடுங்கி அறுப்பு எடுத்துடும். தென்னை மர தோட்டத்துல அவரோட அப்பங்காரன் தான் பெரிய மாட்டுக்காரன் ஒரு காலத்துல. கொட்டா நிறைஞ்சு நிக்கும் ஈத்து பேத்துன்னு. மாடு கண்ணோட வளர்ந்த மனுஷங்க அப்புறம் அதை பிரிய முடியாதுடான்னு அப்ப அப்பங்காரன் சொன்னது எத்தனை நெசம்னு இப்ப புரியுது அவருக்கு. பிரிஞ்சா உசுறு போயிரும். போவ இருந்த உசுறு தான் இது. மவராசன் ஆட்டுக்காரன் காபந்து பண்ணிட்டான். இந்த மாடு கண்ணுங்களோட காடு மேடுன்னு சுத்தி திரிஞ்சு பேசி கிடந்து இந்த மவராசி கையால ஊத்துற கஞ்சி தண்ணிய குடிச்சிட்டு இந்த மவராசம் வீட்டு அஞ்சடியில ஒரு நாள் இப்படி மழை தண்ணி தகரத்துல கொட்டுற சத்தத்தை கேட்டுக்கிட்டே கண்ணை மூடிட்டா போறோம். பொழுது விடிஞ்சி சனம் வேலைக்காட்ட பார்த்து ஓடி மரத்தை சீவி ஓடுற நேரம். அன்னைக்கு கோழி கூவ மழை கொட்டி மழை திட்டி. மருதாயி கிழவி குளிச்ச அவளுக்கு குசுனி பக்கம் அடுப்பை பத்த வச்சு பச்சை உடம்புக்காரி குளிக்க சுடுதண்ணி போட்டு கொல்ல வேலியில பின்னி கிடக்கிற முடக்கத்தான் இலைய பறிச்சு போனா. தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு சுட சுட தலையோட ஊத்திட்டா. ஜன்னி கிண்ணி வைக்காம பார்த்துக்கோம். ராத்திரி பூரா கோயில் முச்சந்தியில கிடந்த நாய்ங்க காலவெயில் சூடு உடம்புல கனகனன்னு ஏற லயத்து காட்டுல கண்ணை மூடி நல்ல தூக்கத்துல. காலை இள வெயில்ல உட்கார்ந்து குளிர் காயிறான் ஆட்டுக்காரன். உடம்புல கனகனன்னு ஏறுது சூடு.
ரொம்ப நாள் மனசுக்குள்ள ஒரு ஓரமா ஒளிஞ்சு குறுகுறுன்னு கிடந்த ஒரு ஆசைக்கு அப்ப உசுறு வந்துடுச்சு. சரி, இன்னைக்கு அதை எப்படியும் முடிச்சிடணும்னு துண்ட உதறி தோள்ல போட்டு எழுந்து நின்னான். வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தான். அடுப்பங்கரையில பொஞ்சாதி பெரியத்தாய் மணக்கட்டைய போட்டு உட்கார்ந்திருந்தா. எதுக்க தலைய விரிச்சு போட்டு குனிஞ்சு கிடந்தா சின்ன புள்ள. பெரிய தாய் கையில பேணு எடுக்கிற சீப்பு. டவுன்ல பஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கிற சீனன் சூப்பு கடைக்கு பின்னால இருக்கிற ஓஸ்மான் ஒட்டு கடையில வாங்கிட்டு வந்தது. சாதா சீப்பு போல இல்ல இது. 2 பக்கத்துல சந்து தெரியாத கூர்பல்லு வரிசை புடிச்சு நிக்கும். சிக்கு புடிச்சு காஞ்சி கிடக்கிற தலைமுடியில மல்லு கட்டி இழுக்கணும். மண்டை தோல்ல சுருக்குன்னு இறங்கி சரிஞ்சு போற சீப்புல ஈரும் பேனும் சடையா புடிச்சு வரும். மவக்காரி தலையில செல்லமா இடிச்சு, என்ன புள்ள இத்தனை பேனு, தினமும் சவுக்காரத்தை தேய்ச்சு குளின்னு சொன்னா கேட்டா தானே. தலைக்கு எண்ணெயும் வைக்காம இந்த வெயில்ல காடு மேடுன்னு ஆடு பின்னால ஓடனா போருமா? வா இப்படி, தலைய இப்படி கொஞ்சம் திருப்பு. ஒரேடியா குனியாதன்னு சீப்புல வந்த பேனை ஒவ்வொன்னா புடிச்சு கட்ட விரல் நகத்துல இடுக்கி நச்சுன்னு நசுக்கி நிமிந்து தலைமுடிக்குள்ள சீப்ப செருகி இழுத்தா. சின்ன புள்ள கண்ணு கலங்கி போச்சு. பல்ல கடிச்சு வலிய தாங்கி உட்கார்ந்திருந்தா. பொழுது போவாத சமயத்துல குச்சி காட்டு பொம்பளை ஜனத்துக்கு தலையில பேனை தேடுறது, பல்லாங்குழி ஆடுறதுன்னு எதுனா ஒண்ணு வேணும். பேனை பாக்குற நேரத்துல ஊரு கதை சொந்த கதை எல்லாம் பேசி முடிஞ்சிடும். சின்ன புள்ள வலிய மறந்து தலைய குனிஞ்சி என்னமோ சொல்லி சிரிக்கிறான். அம்மா கூட சேர்ந்து சிரிச்சு அவ தலையில செல்லமா கொட்டுறான். சின்ன புள்ள தலைய திருப்பி என்னமோ சொல்லிட்டு எழுந்து ஓடுறா. அடுப்பு புகை 5 அடி வரைக்கும் வந்து மூச்ச அடைக்குது. அடுப்புல ஈர விறகு. ராத்திரி அடிச்ச மழையில நனைஞ்சி ஈரம் கோத்து போச்சு. ராத்திரி தகரத்துல தடதடன்னு மழை தண்ணி விழுந்ததும் பெரிய தாய் சத்தம் கொடுத்தா. ஏங்க, கொஞ்சம் எழுந்திருச்சு போய் அந்த வாளிங்களை எடுத்து அல்லூர் மேல வைங்க. மழை தண்ணி புடிச்சு வச்சா 2 நாளைக்கு புழங்குறதுக்கு ஆகும். அடிச்சு புடிச்சு எழுந்து ஓடி வேலைக்காட்டு பால் வாளிங்களை எடுத்து வச்சுட்டு ஓரமா நின்ன மண் தக்கரை நகர்த்தி அல்லூர் மேல வைக்கிறதுக்குள்ள கூரை தண்ணி தபதபன்னு கொட்டி உடம்பு தொப்புற நனைஞ்சு போச்சு. பக்கத்துல குசினி சுவத்து ஓரமா கட்டைய மேல வச்சு அமுக்கி மூடி வச்ச தகரம் விலகி பொளந்து போட்ட விறகு நனைகிறது கண்ணுல படல. நேத்தே காலங்காத்தால வேலைக்கு புறப்பட்டு சைக்கிளை நடப்பாதைக்கு உருட்டி காலை தூக்கி போட்டு ஏறி பெடல்ல காலை வைக்க பின்னால குரல் வருது. இந்தாங்க, வரப்ப விறகு மறந்துடாதீங்க. இன்னைக்கு சோறு கறி ஆக்கத்தான் இருக்கு. மரஞ்சீவி முடிச்சு வாடி கடைக்கு ஓடி சாய்ப்பானைய திறந்து வச்சு 4 வாய் சோத்து பருக்க கொஞ்சம் வரக்கோப்பி அப்புறம் ஓட்டம். குந்த வைக்க நேரம் இல்ல. மூளைக்கு ஒரு காஞ்ச கிளை முறிஞ்சி பத்தி நடுவுல உழுந்து கிடக்கு. ஓடணும். இல்லனா பால் எடுக்க தண்டல் பிகில் ஊதிடுவாரு. கூட சேர்ந்து ஆபீஸ் மரத்தடியில நின்னு சாமக்காரு டான் டான்னு மணி அடிப்பாரு. அப்புறம் நிக்க முடியாது. வாளி கடைக்கு ஓடணும். பால் வாளிய தூக்கிட்டு பாலை வடிக்க ஓடணும். கையில வெட்டு கத்தி. சுள்ளிங்களை உடைச்சு விட்டு கிளைய வெட்டுனா கத்தி எகிரி வருது. தொட்டு தடவி பார்த்தா சொன மழுங்கி கிடக்கு. நினப்புல புட்டுக்காரரு வந்து நிக்கிறாரு. ம் வெட்டு கத்திய தீட்டி எத்தனை மாசமாச்சு? புட்டு கிழவங்கிட்ட சொல்லி தீட்ட சொல்லணும். நம்மால உட்கார்ந்து பொறுமையா தீட்ட முடியாது. அவருக்குன்னா அது நிறைய இருக்கு. பொழுது போனா மண்ணெண்ணெய் விளக்க கொளுத்தி வச்சு வெத்தலை பையோட அல்லூர் கரையில உட்கார்ந்துடுவாரு. எதுக்க சின்ன மணக்கட்டை. அதுக்கு பக்கத்துல தண்ணி குவளை. 10, 15க்கு குறையாம மரஞ்சீவர கத்தி. மகனோட மருமகளோட பக்கத்து வீட்டு பாஞ்சால அவ புருஷன் 1.5 கண்ணு ராமசாமியோட 15ஆம் நம்பர் தீம்பார் மொட்டையன் தண்டல் பொஞ்சாதி கண்ணம்மாவோட கத்தி எல்லாம் குவளை தண்ணியில ஊறி கிடக்கும். ஒவ்வொன்னா எடுத்து நெட்டு குத்தா மணக்கட்டை மேல வச்சு தீட்டுக்கல்ல போட்டு தீட்ட ஆரம்பிச்சான்னா தீட்டி முடிக்கிற நேரம் குச்சிக்காடு கதவை சாத்தி பாய விரிச்சு போட்டு தூங்க போற நேரமாயிரும். காஞ்ச கட்டை. அதுலயும் நாறு கட்டை. சாமானியத்துல வெட்டு இறங்கல. துள்ளி எகுறுது. ஒத்த துண்டு போடுறதுக்குள்ள கை துவண்டு போச்சு. காய்ச்சி போன உள்ளங்கை செவசெவன்னு போச்சு. பச்சை கட்டை. இப்படி நோகடிக்காது. ஒத்த போட்டுல பொசுக்குன்னு இறங்கி பச்சை பால் கொப்பளிச்சு நிக்கும். பச்சை வாசனையும் பால் வாசனையும் ஒன்னா வரும்.
சாலபலத்தான் கறிவாழைய வெட்டி சாக்கிற மாதிரி தான் 4 போட்டுல சின்னாங்கா துண்டா போயிரும். மல்லு கட்டி கிடைய வெட்டி கழிச்சு 4 துண்டு போட்டு நிமிந்தா இடுப்புல பளீர்னு வெட்டுது. அப்பாடான்னு இடுப்ப புடிச்சு நிக்க வச்சிடுச்சு. மூச்சு புடிப்புட ஆட்டுக்காரரான்னு புட்டுக்கிழவன் சொல்லுவாரு. பெரிய தாய்க்கு சின்ன புள்ள செல்லம். 3 புள்ள பெத்தவ. பெரியவ சின்ன புள்ள, அடுத்தவ பழனியம்மா, 3வது ராஜம்மா. எல்லாமே பொட்ட புள்ளைங்க. 1வது பையனா பொறக்காம போனதுல பெரிய தாய்க்கு ரொம்ப ஏமாத்தம். கொல்லி போட ஒரு ஆம்பளை புள்ள இல்லாம போச்சேன்னு கவலைப்படுவா. அதனால மூத்த புள்ள சின்ன புள்ளைய ஆம்பளை புள்ளையா நினைச்சு சந்தோஷப்படுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊட்டு அஞ்சடியில கூட்டம் சேர்ந்துடும். பல்லாங்குழிய தூக்கிட்டு வந்து நிப்பா பக்கத்து வீட்டு மீசக்காரன் பொஞ்சாதி பச்சம்மா. தாய கட்டையோட வருவா எதிர்த்த வீட்டு வெத்தலை பாட்டி. கேலி பேச்சோட சிரிப்பு சேர்ந்து ஆட்டம் நடக்கும். வெத்தலை பாட்டிக்கு வயசு பொம்பளைங்க வாய கிண்டுறது பிடிக்கும். என்னடி மீசக்காரன் பொஞ்சாதி, நேத்து ராத்திரி என்னடி அது சத்தம்? தூங்க முடியலடி. இன்னமே கொஞ்சம் பார்த்து கொஞ்சுங்கடி. ஏய் கிழவி, உனக்கு என்ன அதெல்லாம்? பொழுது போனா கடவுளே ராமானு கண்ணை மூடி தூங்காம எவன் எங்க எவனோட கொஞ்சிறான்னு நோட்டம் பாக்குற வேலை உனக்கு எதுக்கு? தாத்தா உசுரோட இருந்தா நீயும் இப்படித்தான் கொஞ்சுவ. இந்நேரம் பெத்த 6 பத்தாதுன்னு இன்னும் 6 புள்ளைய பெத்து போட்டிருப்ப. எல்லா பொம்பளை ஜனமும் கொல்லுன்னு சிரிக்க வெத்தலை பாட்டியும் சேர்ந்து சிரிப்பா. ஆட்டுக்காரன் இன்னும் பெரிய தாய் சின்ன பிள்ளையோட பேசி சிரிக்கிறத பார்த்து சந்தோஷமா நிக்கிறான். உள் ஊட்ட நிறைச்சி அடைச்சி நிக்குது புகை. அடுப்புல ஈர விறகு புடிச்சு எரியாம புகைய கக்குது. கண்ணை கசக்கி இருமி புகைய கையால விரட்டி ஊதாங்கோலை அடுப்புல திணிச்சு காத்து ஊதுறா சின்ன மக பழனி அம்மா. இப்ப புறப்பட்டா தான் முடியும். சென்ட்ரல் ஸ்கூல் வரைக்கும் போய் வாத்தியார கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். சாலபலத்தான் வந்தானா சாயங்காலமா கொல்லையில வந்து பாக்குறேன்னு சொல்லிடுன்னு நடப்பாதையில இறங்கி நடந்தான். லயத்தை தாண்டி முச்சந்தி மேடு ஏறி பழைய மாரியம்மா கோயிலுக்கு போற பாதையில 7-8 மைல் போகணும் சென்ட்ரோலுக்கு. ஆயக்கொட்டா பள்ளத்துல இறங்கி நடக்கிறவன் கண்ணுல ரோட்டோரம் நிக்கிற 4-5 தென்னை மரங்க படுது. ஒண்ணு போன மாசத்துல ஒரு நாள் சாயந்தரம் அடிச்ச மழையில இடி இறங்கி செத்து போச்சு. கண்ணங்கரையேல்னு தீஞ்சு நிக்குது. பச்சை ஓலையும் பூவும் காயுமா தளதளன்னு நின்ன மரம். இப்ப நெருப்புல வெந்த மனுஷன் உடம்பு மாதிரி. அத பாக்குற அவன் நினப்புல வருது மைனா கூட்டம். மரம் உசுரா நின்னப்ப அதை சுத்தி என்ன கும்மாளம். பெரட்டு மணி அடிச்சு தோட்டம் லேசா கண்ணை முழிச்சு பாக்குற நேரம் தென்னை மரத்துல உசுறு வந்துடும். காச்சு மூச்சுன்னு சத்தம் காத பொளக்கும். மைனா கூட்டம் பறந்து பறந்து பாட தென்னை மட்டை இடுக்குல தலைய நீட்டி குஞ்சுங்க பசிக்கு வாய பொளந்து கீச்சு கீச்சுன்னு கத்தும். ஸ்கூலுக்கு போவாத பையனுங்க எப்ப பொழுது விடியும்னு போர்விய இழுத்து போத்தி தென்னை மரத்துல இருக்கிற மைனா குஞ்சுகளை நினைச்சு கொட்ட கொட்ட முழிச்சு கிடப்பானுங்க. ராத்திரி கனாவுல மசுறு முளைக்காம வளவளன்னு தோளோட ஒரு மைனா குஞ்சு உள்ளங்கையில உட்கார்ந்து படபடன்னு ரக்கைய அடிச்சு என்னை விட்டுடுன்னு கண்ணை கசக்கி அழுதுகிட்டு நின்னு இருக்கும். வெயில் ஏற தென்னை மரத்தடியில மேட்டு குச்சி தொங்க லயத்து பெரிய முனியப்பன் மாவன் சின்ன ராசா தலைமையில ஸ்கூலுக்கு மட்டம் போட்ட பையனுங்க பக்கத்து தோட்டத்துல இருந்த ஸ்கூலுக்கு நடந்தே போவணும். வெயில் நாள்ல செம்மண்ணு பறந்து முகத்துல அப்போம். மழை அடிச்சா குழி நிறைஞ்சி லோரி போனா சதக்குன்னு மேல அடிக்கும். வெள்ளை சட்டை சிவப்பாயிடும். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு 4ஆம் வகுப்பு ராமலிங்கம் தலைவரு. நல்ல ஒசரம் தாட்டியும் கண்ணை உருட்டி மிரட்டுவான். அவன் முன்னால போவ மத்த பிள்ளைங்க பைய மாட்டி சோத்து பானைய சுமந்து ஆட்டுக்குட்டி கணக்கா அவன் பின்னால ஓடும். ரெட்டை மலை சந்து வரைக்கும் சலசலன்னு பேசி சிரிச்சு கித்தா தோப்புல கத்துற குருவிங்களோட சேர்ந்து கத்திக்கிட்டு போவோம். ரெட்டை மலை சந்துல கப்சிப்னு வாய மூடிக்கும். பச்சை காடு, நடுவால பாதை. ராமலிங்க 2 பக்கமும் பார்த்து வெரசா போவான். புள்ளைங்க வாய பொத்தி பின்னால ஓடும். ஒவ்வொன்னு மண்டையிலையும் ஒரு நாள் ராத்திரி ஒண்டியா ரெட்டை மலை சந்துல சைக்கிளை முதிச்சுக்கிட்டு வந்த கண்ணையம்மாவன் வேளாண்டிய பேய் அடிச்சு மக்கா நாளு ரத்தமா கக்கி செத்து போனவனோட முகம் தெரியும்.
ஸ்கூல் வாசல்ல காலை வைக்கிற நேரம் தொப்ப துரசாமி வாத்தியார் குளிக்க ஆத்துக்கு கிளம்பி நிப்பாரு. வேட்டிய மடிச்சு தூக்கி கட்டி தோல்ல துண்டை போட்டு குச்சியில பல்ல தேய்ச்சி துப்பிட்டு, டேய் ராமலிங்கம், நான் வர வரைக்கும் இதுங்களை பாத்துக்கடா, சத்தம் போட்டா பெஞ்சு மேல நிக்க வெயின்னுட்டு லயத்து ஓரமா போற ஒத்தையடி பாதையில இறங்கி தொப்ப வயிறு அங்கேயும் இங்கேயும் ஆட போவாரு. ஆறு கடைசி லயத்து குசினி பக்கமா தெக்க பார்த்து ஓடிச்சு. துரசாமி வாத்தியார் ஆத்த அன்னைக்கு தான் முதல் முறையா பாக்குற மாதிரி பாப்பாரு. தண்ணி அழுங்காம போவோம். என்ன வாத்தியாரே, ஊரு நினப்பு வந்துடுச்சா? கால நேரத்துல சில்லுன்னு அடிக்கிற காத்துல அந்த காவேரி ஆத்து கரையில நின்னு பார்த்த மாதிரி பாக்குற. காவேரி எங்க, நான் எங்க வாத்தியாரே? என்ன போய் அப்படி பாக்குறியே? கண்ணு படுற இடமெல்லாம் தண்ணியா நிக்குமாமே. இந்த கரையில குதிச்சு இறங்கி மூச்சு பிடிச்சு அந்தாண்ட கரையில தலை தூக்குறப்ப உசுருல பாதி இருக்காதுன்னு சொல்றாங்களே, நெசமாவா? அம்மாம் பெருசா, எனக்கே அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு வாத்தியாரேன்னு ஆறு திருப்பி கேட்கும். கண்ணை மூடி கைய விரிச்சு அண்ணாந்து பார்த்து நிப்பாரு தொப்ப துரசாமி வாத்தியாரு. கால சூரியன் தகதகன்னு மானத்துல மின்னும். தலைக்கு மேல கைய தூக்கி பெருசா ஒரு கும்பிடு. தலையில கொட்டி காதை புடிச்சு தப்பு பண்ண பையன் போடுற மாதிரி தோப்பு கரணம். கரையை தாண்டி ஆத்துல காலை வச்சதும் முழங்கால் வரைக்கும் நிற்கும் தண்ணி. கெண்ட குஞ்சுங்க காலை வந்து சுத்திக்கும். பையனுங்க கண்ணாடி குஞ்சுன்னுவானுங்க. கையில அள்ளனா வெயில் பட்டு தகதகன்னு மின்னும். மெதுவா தண்ணிய விளக்கிட்டே போய் நடு ஆத்துல நிக்க கழுத்தோட சலசலன்னு ஓடும். மணல் தரையில கால் பாவாம மிதக்கும். வேட்டி அவுந்து மிதந்து ஆத்தோட ஓட பாக்கும். மூக்க பிடிச்சி தண்ணியில முங்கிடுவாரு வாத்தியாரு. உடம்பு போன இடம் தெரியாது. கொஞ்ச நேரம் அவர் நின்ன இடத்துல தண்ணி தான் தெரியும். பயம் வந்துடும். எங்கடா வாத்தியாரு, தண்ணியில கூடவே போயிட்டாரோ? இந்த உசுறு இங்க போவாதுடா, என்னைக்காவது அந்த காவேரி தண்ணியில தாண்டா போவோம்னு சொன்னதை நினைச்சு உத்து பார்த்தா தலை லபக்குன்னு மேல வரும். எழுந்து கரைக்கு வந்து உடம்ப குலுக்கி நிக்கிற வாத்தியார பாக்குறப்ப புதுசா ஒரு மனுஷனை பாக்குற மாதிரி தோணும். தோட்டத்து பள்ளிக்கூடத்துக்கு ஊர்ல இருந்து உங்க தஞ்சாவூர் பக்கத்து ஆளுதாண்டா புதுசா வாத்தியாரா வந்திருக்காரு ஆட்டுக்காரரான்னு சுப்ராயன் தண்டல் சொன்னப்பவே அவரை சீக்கிரம் போய் பாக்குற ஆசை வந்துடுச்சு. ஒருவேளை இவரு அப்பாவோட கிராமத்துக்காரரா இருக்கலாம். போய் விசாரிச்சா அப்பா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கைப்பிள்ளையோட அங்கேயே விட்டுட்டு வந்த முனியம்மா பெரியம்மா பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். அப்பா கடைசி வரைக்கும் பெரியம்மாவை போய் பார்க்கவே இல்லைங்கிற விஷயம் எப்பவும் மனசுல பாரமா நிக்குது. ஒரு வகையில அப்பாவை குறை சொல்லவும் முடியாது. தொலைவுல இருக்கிற பொம்பளைய நினைச்சு எத்தனை நாள் காளி ஆம்பளை சும்மா இங்க இருக்க முடியும்? அதோட பொம்பளை சுகம் பழக்கமாயிட்ட ஆம்பளைக்கு அது இன்னும் கஷ்டம். தோட்டத்துல காட்டுல மேட்டுல ஓரி ஆடிக்கிட்டு சொந்தமா பொங்கி தின்னுக்கிட்டு ராத்திரியில பாய விரிச்சு கண்ணை மூடனா உடம்பு பொம்பளை கேட்கும். அம்மாவும் ஊர்ல கல்யாணம் பண்ணி புருஷனோட மலாயாவுக்கு பொழைக்க வந்தவ தான். கொஞ்ச நாள்ல கட்டின புருஷன் காசம் பிடிச்சி மண்டைய போட்ட பின்னால அப்பா அம்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜம்னு புட்டுக்காரர் சொல்வாரு. ஊரை நாட்டுல பொஞ்சாதிய விட்டுட்டு இங்க பொழைக்க வந்த ஆம்பளைங்க திரும்ப ஊரை பார்க்க போக முடியாம இங்கேயே குடும்பம் வச்சுக்கிட்டாங்க. அப்பா இங்க குடும்பம் வச்சது ஊருக்கு பெரியம்மாவுக்கு எப்படியோ சேதி போயிருச்சு. அடுத்த கப்பல்ல அப்பாவுக்கு ஊர் சூறா. பெரியம்மா அங்க அவ படுற பாட்டை ஒப்பாரி வச்சிருந்தா. அதுக்கு முன்னால வந்த கடுதாசிங்களோட சேர்த்து அதையும் அப்பா ட்ரங்க் பெட்டியில பத்திரமா பூட்டி வச்சிருந்தாரு. பழைய தகரப்பெட்டி. அப்பங்காரனோடையே ஊர்ல இருந்து கப்பல்ல வந்தது. நீல சாயத்துல பளிச்சுன்னு இருந்துச்சு கொஞ்ச காலத்துக்கு முன்னால. இப்ப சாயம் உறிஞ்சி கொட்டி துரு பிடிச்சு கிடக்கு. பொட்டிய திறந்தா எண்ணெய் பசை இல்லாம கிரீச்சுன்னு முனகிற சத்தம் வருது. படுக்கிற வாங்குக்கு மேல நின்னு எக்கி எடுக்கிற மாதிரி ஒரு பரண். அங்கதான் போட்டு வச்சிருக்கு ட்ரங்க் பெட்டிய. ட்ரங்க் பெட்டிக்கு பக்கத்துல குவிஞ்சி கிடக்கு சில்லறை சாமான். ஒன்னு ரெண்டு வெங்கல சாமான், கெட்டு போன லாந்தர் விளக்கு ஒண்ணு, கண்ணாடி குண்டுங்க 4-5, பாட்டி பாவிச்ச குழி பணியார கல்லு, வெத்தலை இடிச்ச சின்ன உரல் ஒண்ணு. ஒட்டடையும் தூசும் அடைஞ்சி கிடக்குது. கைய வச்சதும் தூசி பறக்குது. உச்சுன்னு தும்மல் வந்துடுது. எட்டுக்கால் பூச்சி பின்ற வலை கூரை சட்டத்துல தொங்குது.
ஆளை கண்டதும் ஓடுது 8 கால் பூச்சி. சில்லறை சாமான உருட்டி விட்டுட்டு எகிரி குதிச்சு ஓடுது எலி. பத்திரமா கைய விட்டு தொழாவணும், இல்லனா வளவளன்னு கைய கூச வைக்குது செக்க செவேல்னு கண்ணை மூடி கிடக்கிற மயிறு முளைக்காத எலிக்குட்டி 4, 5. ஒரு நாள் பொழுது போய் மழை, உடம்புல குளிர். அடுப்படியில மணக்கட்டைய போட்டு விறக நல்லா களைச்சி திகுதிகுன்னு எரிய விட்டு குளிர்காய உட்கார அப்பாவோட ட்ரங்க் பெட்டி நினப்பு வந்துடுச்சு. பெரியம்மா போட்ட எல்லா ஊர் சூறாவையும் மடிச்சு ஒரு மூலையில செருகி வச்சிருந்தாரு அப்பா. பிரிச்சு ஒவ்வொன்னா பார்க்க நீல நிறத்துல பழுப்பு ஏறி கிடந்துச்சு. சிவப்பு எழுத்துல முன்னால அப்பாவோட அட்ரஸ் சிரஞ்சீவி சிதம்பரம் அவர்களுக்கு, பின்னால பெரியம்மாவோட அட்ரஸ் முனியம்மா பள்ளப்பட்டி, தருமபுரி ஜில்லா, மதராஸ் சமஸ்தானம். ஒன்னையும் பிரிச்சு முழுசா படிக்க முடியல. வறண்ட மண், பயிறு பச்சை முளைக்காத மானம் பார்த்த பூமி, குடிக்க தண்ணீருக்கு நாயா அலையிற பொழப்பு. என்னைக்காவது அங்க போகணும், பெரியம்மாவை பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். பொட்டியில மடிச்சு வச்ச 2 பழைய அரக்கை சட்டை, நீளம் போட்டு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. மடிப்புல மக்கி நஞ்சு கிழிஞ்சி எடுத்தா உதிர்ந்து போகுது. ஒரு காலத்துல டவுனுக்கு கிளம்புற அன்னைக்கு மட்டும் அப்பா போட்டுக்கிற சட்டை அது. வேர்வை நாத்தமும் கித்தாப்பாலு நாத்தம் அடிக்கிற வேலைக்காட்டு சட்டையில பார்த்த அப்பா இல்ல அது. கை காலில் ஒட்டி இருக்கிற கித்தாப்பால சுத்தமா தேய்ச்சி எடுத்து வாசனை சவுக்காரம் போட்டு 2 வாளி தண்ணிய தலையோட அலற ஊத்தி குளிச்சு தலைய ஒட்ட சீவி வெள்ளை சட்டை காக்கி சிலுவார்ல புதுசா இருக்கிற புது அப்பா. கிட்ட போனா வாசனை வரும். அந்த சட்டையில ரோட்டோரமா பஸ்ஸுக்கு நிக்கிற அப்பா வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாரு. டவுனுக்கு போய் ராமசாமி கடையில செலவு சாமான் எடுத்துட்டு 6 மணி கடைசி பஸ்ல வந்து இறங்கி ரோட்டோரமா அவர் நிக்கிறத பார்க்க சிரிப்பு பொத்துக்கிட்டு வந்துடும். வெள்ளை வெள்ளேன்னு சட்டை போட்டு போனவரு செவப்பா வருவாரு. மண் ரோட்ல தரையில கண்ணாடி ஜன்னல்ல எல்லாம் கைய வச்சா போதும், கண்ணாடி ஜன்னலை ஏத்தனா குறையும். அது முடியாது, மேலே ஏத்தி இறக்க முடியாம உள்ளுக்கு சிக்கி கிடக்கும் ஜன்னல். குழந்தைசாமி டிரைவரை பார்த்து, என்ன குழந்தை, இந்த ஜன்னலுங்களை கொஞ்சம் என்னக்குன்னா விட்டு ரிப்பேர் பண்ணி வைக்க கூடாதான்னு கேட்க முடியாது. கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஒரு நாளைக்கு 5 நடை ஓடணும், டவுனுக்கும் தோட்டத்துக்கும். 1000 குழி அங்கங்க. சடார் சடான்னு பிரேக்கை போடணும், மல்லு கட்டி கியரை போடணும். உடம்பு குலுங்கிடும், வலி எடுத்துடும். காலை 6 மணிக்கு டவுன்ல பஸ்ஸை கிளப்பி 4 தோட்டத்தை தாண்டி இங்க வந்து திக்குவாயர் கடை முன்னால நிக்கிறப்பவே சீட்டுக்கு கீழே சூடு தெரியும். 10 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு ஒன்று, 2 மணிக்கு ஒன்று, 4 மணிக்கு ஒன்று, அப்புறம் கடைசி நட 6 மணிக்கு. தோட்டத்துக்குள்ள பஸ்ஸை விட்டு கோயில் மேட்டுல வளைச்சி வந்து பிரேக் போட்டு தோட்டம் வந்துருச்சு இறங்குங்கன்னு குரல் கொடுக்கறப்ப கீழே எரிச்சல் புடுங்கிக்கும். ஒரு நாள் பின்னால சீட்ல உட்கார்ந்து வர்றாரு அப்பா. பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன் நானும். தைப்பூசத்துக்கு சட்டை சிலுவாரு அளவு கொடுக்க போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். வருஷா வருஷம் போற பயணம். தைப்பூசத்துக்கு தைக்கிற சட்டை சிலுவாரு அடுத்த தீபாவளி வரைக்கும் தாங்கும். அப்பா வழக்கமா போய் நிக்கிறது புக்கான் லாமா சீன துணி தவுக்க கடை முன்னாலதான். அப்பா முகத்தை பார்த்ததும் தவுக்க முகத்துல சிரிப்பு வந்துடுச்சு. நாக்காளி போட்டு உட்கார சொன்னார். கோப்பி தண்ணிக்கு சொன்னாரு. அப்பாவுக்கு பெருமையா இருந்துச்சு. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து கோப்பி குடிச்சு சிரிச்சு பேசினாரு. சீன தவுக்கி சிரிச்சு பேசிக்கிட்டே என்னோட உடம்புல டேப்பை வச்சு அளந்து புக்கில் எழுதி வச்சுக்கிட்டாரு. அப்பா எப்பவும் போல முரட்டு துணியா பார்த்து எடுத்து கொடுத்து தைக்க சொன்னாரு. அடுத்த தீபாவளி வரைக்கும் தாங்கணுமில்லன்னு அப்பா என்கிட்ட சொல்லி சிரிச்சப்ப சீன தவுக்கே அப்பா முகத்தை பார்த்து முழிச்சதை நினைச்சா பஸ்ஸுலேயே சிரிப்பு வந்துடுச்சு. அப்பதான் இலை கொட்டி துளுத்து பூத்து நிக்குது கித்தா மரங்க. வருஷத்துல ஒரு முறை வெய்ய நாள்ல கித்தா காடு சட்டைய கழட்டி போட்டுட்டு அம்மனமா இருக்கும். இலை காஞ்சி கொட்டிரும். கித்தா காட்டுல வெயில் கொளுத்தும். இப்ப இலை துளுக்கிற காலம். கொழுந்து இலை இளம் பச்சையில கண்ணை பறிக்குது. தரையில கொட்டி கிடக்கு மஞ்ச நிறப்பூ. காத்துல மிதந்து வருது பூ வாசனை. சடக்குல தலைய நீட்டி வரிசையா நிக்கிற மரத்துல இருந்து கொட்டி கிடக்கிற பூவால நிறைஞ்சிருக்கு. காத்துல பறந்து வந்து பஸ்ஸுக்குள்ள உட்கார்ற சீட்டுல உழுது. நான் அதை பொறுக்கி எடுத்து மோந்து பாக்குறத பார்த்து அப்பா சிரிக்கிறார். முன்னால இருந்து குரல் வருது. ஊருக்காரரே,
இங்க கொஞ்சம் வாங்களேன், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அப்பா எழுந்து போய் பஸ் டிரைவர் குழந்தை பக்கத்துல உட்கார்ந்தாரு. குழந்தை கத்தி பேசுறாரு. பஸ் என்ஜின் போடுற சத்தத்துல கத்தி பேசலனா காதுல கேட்காது. ஊருக்காரரே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வர வர எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. வெளிக்கு போறப்ப உசுரே போயிடுது. வெளியில சுண்டு விரலு நீட்டுல ரத்த பழமா நீட்டிக்கிட்டு தொங்குது. வலி தாங்கல ஊர்க்காரரே. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்குத்தான் பச்சிலை வைத்தியம் தெரியுமாமே. சுப்ராயன் தண்டலு நேத்து டவுனுக்கு போனப்ப பேச்சு வாக்குல சொன்னாரு. அதான் கேட்டு வச்சேன்னு குழந்தை டிரைவர் சொன்னதை கேட்ட அப்பாவுக்கு கொஞ்சம் பெருமையா போச்சு. பரவாயில்லையே, பெரட்டுக்கு மணி அடிக்கிற இந்த சாமக்காரனோட பச்சிலை மருந்துக்கு இவ்வளோ மரியாதை இருக்கே. ஒண்ணுமில்ல குழந்தை, வெறும் சூடு. அப்படி இப்படி நடந்து வேலை பார்க்குற எங்களை பாரு. எரிச்சல் அது இதுன்னு ஒன்றும் இல்லை. அது எல்லாம் உங்களை போல உட்கார்ந்த இடத்துலயே கிடக்கிறவங்களுக்கு தான். அதுவும் கித்தாப்பால்ல வெள்ளைக்கார பையன் செஞ்ச சீட்ல உட்கார்ந்து கிடக்கிறது ரொம்ப மோசம். வெயில் ஏறனா அதுல தகதகன்னு சூடு ஏறிடும். ஒண்ணுமில்ல குழந்தை, மத்தியானம் சாப்பிட்றப்ப கண்டதையும் தின்னாத. நல்ல தயிர், காலை பனியில கொஞ்ச நேரம் வச்சிருந்து சோத்தோட பிணைஞ்சு சாப்பிடு. தோட்டத்துக்குள்ள வந்து ஆளுங்க பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் திக்குவாயர் கடையில உட்காந்து, திக்குவாயரே ஒரு தேத்தண்ணி போடுங்கன்னு சொல்லுவேல்ல, இன்னமே அதை விட்டுட்டு நம்ம ராமனை கூப்பிடு. எங்க இருந்தாலும் ஐயா என்ன வேணுங்கன்னு வந்து முன்னால நிற்பான். போடா போய் நல்ல இளநியா 2 கொண்டு வாடான்னு சொல்லு. போதும், தோ 5 நிமிஷத்துல வந்துடுறங்கன்னு ஓடுவான். கைத்த காலில் மாட்டிக்கிட்டு சரசரன்னு 4 பாய்ச்சல்ல மரத்து மேலே ஏறி பச்சை மட்டையில தோதா உட்காந்து ஒரே போட்டுல ஒரு கொலைய வெட்டி தள்ளி தூக்கிட்டு வந்து நிற்பான். 2 இளநி போதும். எங்க தோட்டத்து மண்ணுல முளைச்ச இளநி குழந்தை. தென்னை மரங்களை பார்த்தல்ல, என்ன ஒசரத்துல பச்சை பசேல்னு தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு கொலை கொலையா இப்படி காய்ச்சி தொங்குறத நீ எங்க பார்த்திருக்க? குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. தேனு கணக்கா இனிக்கும். தொண்டையில இறங்குறப்ப சிலுசிலுன்னு போவோம். ரெட்டை மலையில இருந்து வர ஆத்து மலை தண்ணிய இல்ல, ஓட்டுக்குள்ள சேகரம் பண்ணி வச்சிருக்கு. மலை காட்டுல இருந்து வர தண்ணிய பச்சைல குணம் சேர்ந்து வரும்டா. அத ஒரு 10 நாள் குடி, குணம் தெரியும். அப்படி இல்லைன்னா சொல்லு. எங்க அப்பனாரு சத்தியமா வைத்தியம் சொல்றத விட்டுடுறேன்னு அப்பா சொன்னதை கேட்டு அப்பவே குழந்தை மூஞ்சில வலி கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ட்ரங்க் பட்டிக்கு அடியில அப்பாவோட வேட்டிங்க. ஒரு தீபாவளிக்கு ஒண்ணுன்னு எடுத்தது. தீபாவளிக்கு நாள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கோழி ஆக்கி படையல் போட்டு சாம்பிராணி போட ராமசாமி கடையில எடுத்து வந்த வேட்டிங்க அத்தனையும். பாட்டிக்கு வச்ச புடவை அம்மா பெட்டிக்குள்ள போயிடும். பாட்டிக்கு வருஷா வருஷம் அதே சிவப்பு கலர் புடவை. என்னப்பா எல்லா தீபாவளிக்கும் பாட்டிக்கு இதே கலர் புடவைன்னு ஒரு வருஷம் தீபாவளி கேட்டதுக்கு, நீ பாட்டிய பார்த்ததில்லடா, அதான் அப்படி கேட்குற. அதுக்கு எல்லாமே சிவப்பு தாண்டா. தலையில வைக்கிற பூ, போட்டுக்கிற ரவுக்க, கட்டிக்கிற கைலி, கையில போடுற வளையலு. தாத்தாவ பாட்டிய உசுரோட பார்க்கலங்கிற சங்கடம் இன்னைக்கும் இந்த ஆட்டுக்கார மனசுல அப்படியே இருக்கு. அப்பாவோட ட்ரங்க் பட்டியை திறந்ததும் உள் பக்கத்துல தெரியும். தாத்தா மட்டும் ஒரு வாழை மரத்துக்கு பக்கத்துல நிக்கிற சின்ன போட்டோ. ஒரு மூலையில நைஞ்சு நிறம் மங்கி போய் தாத்தா நல்ல ஒசரம். வேட்டி கட்டி அரக்கை சட்டையில நெத்தியில பொட்டு வச்ச மாதிரி என்னமோ தெரியும். தலை நிறைய வெள்ளை வெள்ளையன்னு மயிர். பாட்டியோட படம் எதுவும் அப்பா கிட்ட இல்ல. ஏன்னு கேட்க, அதுக்கு போட்டோ பிடிக்கிற சீனனை கண்டா பயம்டான்னு சிரிப்பாரு. பாட்டிய போட்டோ பிடிச்சிருந்தா போட்டோ ஒரே சிவப்பா போயிருக்கும்னு சொன்னதும் அப்பாவுக்கு சிரிப்பு பெருசாயிடுச்சு. பாட்டி தான் முதல்ல போயிருக்கா. வெளிக்காட்டு வேலை நேரம். பாம்பு கடிச்சு நல்ல பாம்புன்னு அப்பா சொன்னாரு. அன்னைக்கு சாரையும் நாகமும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கிடந்தப்ப பாட்டி அந்த பக்கமா போயிட்டு இருக்காடா. அதுங்களை அந்த நேரத்துல பாக்குறவங்கள விட்டு வைக்காது. ஒரே போடு. பாட்டி அங்கேயே துடிச்சு போய் மண்ணுல சாஞ்சிட்டா. தோட்டத்துக்கு தூக்கிட்டு ஓடியாந்து மாட்டு வண்டியில ஏத்தி ரெட்டை மலையை தாண்டறதுக்குள்ள நொர தள்ளிடுச்சு. பாட்டி போனதுக்கு அப்புறம் தாத்தாவுக்கு பித்து பிடிச்சு போச்சான். ஒரு நாள் ராத்திரி கதவை திறந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாராம். காலையில பெரட்டு மணிக்கு எழுந்து விளக்க ஏத்த பாயில தாத்தா இல்ல. சுருட்டை பத்த வச்சு தீம்பாருக்குள்ள வெளிக்கு போறது தாத்தா வழக்கம். தோ வந்துடுவாருன்னு அம்மா கிட்ட சொல்லி பாதையை எட்டி பார்த்து நின்று இருக்காரு அப்பா. ஓடும் புள்ள தலை தெரிய
இந்த கால நேரத்துல ஓடும் பிள்ளைக்கு நம்ம லயத்துல என்ன வேலைன்னு நடப்பாதையில இறங்கி நின்னு வழிய பார்த்திருக்காரு. ஊருக்காரன உங்களை பார்க்கத்தான் கோயில்ல இருந்து ஓடியாரேன். அப்பா அங்க கோயில்ல உட்கார்ந்து கிடக்குறாருன்ன. ஒண்ணுமே பேசாம சாமிய பார்த்துக்கிட்டு கிடக்குறாருன்ன. வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டியாப்பா? கூப்பிட்டேன. அவர் ஒண்ணுமே சொல்லல. என்னமோ மாதிரி பாக்குறாரு. ஏன்ன? அம்மா செத்து போனதுல அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா? தெரியல ஓடும் பிள்ளைன. ஆனா அம்மா போனதுல இருந்து அப்பா பழைய ஆளா இல்ல. பொசுக்கு பொசுக்குன்னு அல்லூர் கரையில உட்கார்ந்துடுறாரு. பொழுது போய் விளக்கு வச்சோம் அங்கேயே இருட்ட பார்த்துக்கிட்டு கிடக்குறாரு. நேரத்துக்கு 4 பருக்கைய வயித்துக்கு போடுறது இல்ல. பயமா இருக்கு ஓடும் பிள்ளை. உங்களுக்கு தெரியுமே அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாசம்னு. அம்மா இப்படி சடான்னு விட்டுட்டு போனத அப்பாவால தாங்கிக்க முடியல போல இருக்கு. தோட்டத்து முச்சந்தி சோத்துக்கை வாட்டமா திரும்பி கொஞ்ச தொலைவுல இன்னொரு சோத்தாங்கை பக்கமா திரும்ப துர பங்களா போற மலைப்பாதை தெரியும். முச்சந்தியில நின்னு பீச்சாங்கை பக்கமா திரும்ப தோட்டத்து ஆலக்கரை. கொஞ்ச தூரத்துல ராத்திரி பகல் புகைய விட்டு கண்ணங்கரையல்னு பேயாட்டம் நிக்கிற புகை கொட்டா. அந்த முச்சந்திக்கு வந்து நின்னு சூரியன் மானத்துல உதயமாகிற திசைய பார்த்து திரும்பினா தோட்டத்து மாரியம்மா கோயில். ரோட்டுல இருந்து பிரிஞ்சு போற ஒத்தையடி பாதையில நடந்தா 5 நிமிஷத்துல கித்தா காட்டுக்குள்ள சடசடன்னு வளர்ந்து நின்ன அரச மரத்தடியில குளுகுளுன்னு உட்கார்ந்திருக்கிற மாரியாத்தா. அப்பாவும் ஓடும் பிள்ளையும் ஓட்டமும் நடையுமா போய் கோயில் வாசப்படியில நின்னு உள்ள எட்டி பார்க்க அங்க தாத்தா இல்ல. ஓடும் பிள்ளைக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. குழம்பி, அண்ணே என்ன நம்புங்க அண்ணே, இதோ இந்த மூலையில தானே முருகன் சிலைக்கு பக்கமே உட்கார்ந்திருந்தாரு. தோ பாருங்கண்ணே. நெருப்பட்டி சுருட்டு நிமிஷத்துல மாயமா போயிட்டாருண்ணே. எங்க போயிருப்பாரு? வாங்கண்ணே, கிராணி கிட்ட விஷயத்த சொல்லி ஆளுங்களை விட்டு நாலா பக்கமும் தேட சொல்லுவோம். ஒரு நாள் முழுக்க காடு மேடுன்னு தோட்ட சனமே தேடி அலைஞ்சிருக்கு. தாத்தா போன இடம் தெரியாம மறைஞ்சு போயிட்டாரு. மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல கதை ஒண்ணு சொல்லுங்க பாட்டி, தூக்கம் வரலன்னு காலை பிரான்ற பிள்ளைங்களுக்கு வீட்டுல கிடந்த கிழடு கட்டுங்க. ஒரு ஊர்ல ஒரே ஒரு தாத்தா இருந்தாராம். அவருக்கு ஒரு பொஞ்சாதியாம். பொஞ்சாதி மேல தாத்தாவுக்கு உசுராம். ஒரு நாள் ராத்திரி அமாவாசை இருட்டு, கோட்டான் கத்துற நேரம், திடீர்னு ஊய் ஊயின்னு பேய் காத்து. கொஞ்ச நேரத்துல கொடகொடன்னு மழை. தாத்தாவும் பாட்டியும் காட்டு ஓரமா இருந்த அந்த சின்ன வீட்டுல மழைக்கும் காத்துக்கும் பயந்து மூலையில உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப யாரோ தடதடன்னு கதவு தட்டுற சத்தம். தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பயத்துல மூத்திரம் போயிருக்கு. பாட்டி தாத்தாவை கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுருக்கு. இத்தனை வருஷம் இங்க இருக்கோம், எப்பவுமே இப்படி இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு. அர்த்த ராத்திரியில இந்த மாதிரி பேய் காத்து மழைய பார்த்ததில்ல. இடி இடிக்கிற மாதிரி இப்படி கதவை போட்டு உடைக்கிறது. மாரியாத்தா எங்களை காப்பாத்துமா. கத்துறா பாட்டி. நான் இருக்கேன் காத்தாயி, நீ கவலைப்படாத. என்னை தாண்டி எந்த பேய் பூதம் உன்னை தொட்டுடும் பாத்துடுறேன்னு ஓடி போய் வெட்டு கத்திய தூக்கிட்டு வந்து கதவை பார்த்து, வாடா வா, எவனா இருந்தாலும் வாடா வா, உன்னை இன்னைக்கு பொலி போட்டுட்டு தாண்டா மத்த வேலைன்னு நின்னு இருக்காரு. சடார்னு மழை நின்னு போச்சு, காத்து நின்னு போச்சு, கதவு தட்டுற சத்தம் நின்னு போச்சு. தாத்தா பாட்டிய பார்த்தாரு. பாட்டி முகத்துல பயம் குறைஞ்சிடுச்சு. வெட்டு கத்திய தடான்னு கீழே போட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டாரு. அப்ப பார்த்து ஒரு சத்தம், கதவு தடான்னு விட்டுக்கிட்டு விழுந்துடுச்சு. வாச கதவை அடைச்சிக்கிட்டு என்னமோ நின்னுடுச்சு. லாந்தர் விளக்கு வெளிச்சத்துல ஒன்னும் சரியா தெரியல. தாத்தா பாஞ்சு வெட்டு கத்திய எடுக்க ஓடுனாரு. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. அவளை கொண்டுட்டு போவ வந்த எமன் தானடா. வாடா வா, அவ என்னோட உசுருடான்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. தாத்தா காலையில கண்ணை முழிச்சு பார்த்தப்ப அங்க பாட்டிய காணோம். தாத்தா காத்தாயி காத்தாயின்னு கத்திக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுனாரு. அன்னையோட அந்த தாத்தாவும் காணாம போயிட்டாரு. இன்னமும் சாகாம ரெட்டமலை சந்து காட்டுல பாட்டிய கொண்டு போனவனை தேடி தாத்தா அலையிறதா தோட்டமே நம்புச்சு. தாத்தாவுக்கு பாட்டி மேல இருந்த உசுரு ஏன் அப்பாவுக்கு பெரியம்மா மேல இல்லாம போச்சு? பாவம், அவரை நம்பி அவங்க அந்த காஞ்ச மண்ணுல கை குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி நொந்து போயிருப்பாங்க.
சமயத்துல நினப்பு வந்து பெரியம்மா போட்ட ஊர் சூறாவை எடுத்து படிச்சு ட்ரங்க் பெட்டியில வச்சு பூட்டி அப்பா சுருட்ட பத்த வச்சு மரத்தடி பிராஞ்சாவுல உட்கார்ந்து व्यசனப்படுறத பார்த்திருக்கேன். அன்னைக்கு அப்பா கட்டாயமா கள்ளு கடைக்கு போவாரு. பொழுது அமர கள்ளுக்கடை பக்கம் களை கட்டிடும். அப்பா முகத்துல களை வந்துடும். ஆயா கொட்டாத்துக்கு மூலையில நின்னு பார்த்தா பள்ளத்துல சின்ன ஆறு வளைஞ்சு சாலம்பழத்தாறு கொள்ளைய பார்த்து திரும்புற முனையில தோட்டத்து கள்ளுக்கடை. உழைச்சி களைச்சி வர தோட்டத்து சனங்க ராத்திரியில 2 குவளை கள்ள குடிச்சு அசந்து தூங்கி காலையில எழுந்து தெம்பா வேலைக்கு போவ துரை ஐயா கட்டி வச்சது சின்ன கொட்டான். மேல தகர ஓடு, சுத்தி குறுக்க மறுக்க பலக, சட்டத்தை வச்சு அடப்பு. உள்ளார நிக்கிற கள்ளுக்கடை தண்டல் கண் மூடிய வெளிய நின்னு பாக்குற வசதியில சந்து. முன்னால பிராஞ்சா, ஒரு ஆள் தலை வச்சு படுக்கலாம். அதுல குத்துக்கால் போட்டு உட்கார்ந்து கொஞ்சம் தலைய சாய்ச்சு சந்துல பார்த்தா தண்டல் மீசைய முறுக்கி வெறப்பா நிக்கிறது தெரியும். வெள்ளை தட்டி போன மீசை. சதா கைய வச்சு முறுக்கி மேல மானத்தை பார்த்து நின்னுச்சு. நாடக ராஜாவுக்கு ஒட்ட வச்ச மீச மாதிரி. என்னங்க தண்டலே, உங்க முகத்துக்கு இந்த முறுக்கு மீச நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டா போதும். எதுக்குடா நல்லா இருக்கணும்? நான் தேவன்டா. மீசை இல்லைன்னா அவன் தேவன் இல்லடா. ஆமா, அதெல்லாம் இந்த கீழக்குச்சி பசங்களுக்கு எங்க தெரிய போகுதுன்னு திருப்பி அடிப்பார். கள்ளுக்கடை கங்காணி குரல் சரியா சாயங்காலம் 4 மணிக்கு தோட்டத்து லயத்துல கேக்கும். வெயில் அடங்காம கொளுத்தும். தகர ஓட்டுல அனல் வீசும். சட்டைய கழட்டி போட்டு அசந்து தூங்குற ஆம்பளைங்க உடம்புல வேத்து ஓடும். தண்டல் போட்ட சத்தம் கேட்டு அப்பாடா என்ன வெயிலு, டேய் சின்னவன அந்த ஜன்னலை நல்லா திறந்து விடுடான்னு எழுந்து உட்காந்து ஒரு சுருட்ட பத்த வச்சு சுவத்துல சாஞ்சு நேத்து கல்லு ஒரே புழுப்பு, வாயில வைக்க முடியல. இந்த கங்காணி பைய பழைய கல்ல கலந்து விட்டுருவான் போல. கொவளை மூக்கண்ட போனதும் குப்புன்னு நாத்தம் குடல புரட்டுது. இன்னைக்கு அப்படியே இருந்தா சத்தம் போட்டுடணும். மனசுல நினப்பு ஓடும். துண்ட உதறி தோல்ல போட்டு வாசப்படியில வந்து நிக்கிற நேரம். அம்மா விளையாட போகணும், எழுந்து கோப்பி போடுமா. ஏய் முனியம்மா, அந்த குவளையை எடுத்து வெயிடி, கள்ளுக்கடை பக்கமா போயிட்டு வந்துடுறேன். நம்ம நோஞ்சாமணி எதுக்கோ வர்றேன்னு சொல்லியிருந்தான். அவன் வந்தானா அப்படியே கள்ளுக்கடை பக்கமா வர சொல்லிடு. எங்க ரங்கநாதா, சைக்கிளை தள்ளிக்கிட்டு கிளம்பிட்ட? மாட்டுக்கு புல்லு அறுக்கவா? பாத்துப்பா, பாசா பக்கம் நேத்து வெளிக்காட்டு ஆளுங்க பாசானம் அடிச்சிருந்தானுங்க. தின்னுட்டு சாவ போகுது மாடு கண்ணுங்க. மூளை விட்டு ராயப்பன் பொஞ்சாதி காத்தம்மா கோப்பி போட அடுப்பை பத்த வச்சு தண்ணி போட்டு ராத்திரி சோத்துக்கு கறியாக்க எதையாவது வாங்கிட்டு வர திக்குவாயர் கடை பக்கமா போற வழியில ராக்காயி வீட்டுக்குள்ள தலையை நீட்டி, ஏ புள்ள, கொஞ்சம் வெத்தலை பாக்கு இருந்தா கொடுடி. இந்த வெத்தலைக்காருக்கிட்ட சொல்லி 4 நாளாச்சு, ஒரு கவுளி கூட கொண்டாந்து தரல. இன்னைக்கு என்னன்னு கேட்டுறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்தா பொடி, அவரை ஏண்டி பேசுறேன்னு வெத்தலை பைய கையில கொடுத்து, சரி எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, கடைக்கு தானே போறேன், அப்படியே அந்த திக்கு வாயர்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு போத்த மண்ணெண்ணை வாங்கிட்டு வந்துட்டு, ராத்திரிக்கு விளக்கு ஏத்த எண்ணெய் இல்லை. ராயப்ப பொஞ்சாதி சுருக்கு பையில வெத்தலை வத்தாம இருக்கிறது காத்தாய்க்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு என்ன குறைச்சலு? சாலம்பழத்தாறு கொல்லைக்கு பக்கமே வெட்டு கிடைச்சு போச்சு. ஆத்து ஓரமா தினமும் தண்ணி பாய்ச்சலு. வெத்தலை காலு தளதளன்னு நிக்குது. அப்படியும் இப்படியும் நோட்டம் போட்டுட்டு சடக்குன்னு வெளியே தூக்கிட்டு உள்ள போந்து 4 வெத்தலைய பறிச்சு கைலிக்குள்ள சொருவிக்கிட்டு வந்துடுவா. ராக்காயி, வெத்தலை பைய பிராஞ்சா மேல வச்சுட்டு போறேன், எடுத்து உள்ளார வச்சிருடி. ஓட்டையான் வீட்டு மறுக்க ஆடு சுத்துது, வாயை வச்சிடுன்னு மண்ணெண்ணெய் போத்தல தூக்கி அதுக்குள்ள சொருகி குறுக்கு பாதையில விறுவிறுன்னு மேட்டை ஏறி போறப்பவே மனசு அடிச்சுக்கும். ஐயோ வெள்ளன போகணுமே, இன்னைக்கு என்ன இருக்கோ. நேத்தே அந்த புழுத்து போன தலைவட்டியும் காணாங்கழுத்தியும் வீசிச்சு. என்ன கடைக்காரரு, தினமும் தானே டவுனுக்கு பஸ் ஓடுது, போய் புதுசா வாங்கிட்டு வந்தா என்ன? நமத்து போன கப்ப ரொட்டி, அழுகி கிடக்கிற வெங்காயம், நம்மன்னு பூச்சி மேயிற பருப்பு, இதை வச்சுக்கிட்டு இந்த திக்கு வாயன் என்ன ஆட்டம் போடுறான்னு புனாத்தி கடை வாசப்படியில போய் நிப்பா. மத்தியானம் தோட்டம் தூங்க சேர்ந்து தூங்குன கடை முழிச்சு கலகலன்னு நிற்கும். மேட்டுக்குச்சியில பஸ் வந்து நின்று ஆளை ஏத்துற இடத்துல இருந்து 10 8 வைக்கிற தூரத்துல கடை. மேட்டுக்குச்சிக்கும் கீழக்குச்சிக்கும் நடுவுல நிக்குது.
புட்டுக்காரர் சொல்வாரு, அப்பனோட கைய புடிச்சுக்கிட்டு இந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சப்ப இந்த திக்குவாயன் சின்ன சொக்கராடா ஆட்டுக்காரா, சொக்கரா சம்பளத்துல வெளிக்காட்டு வேலை செஞ்சான். அப்புறம் நான் தான் அரியோம்னு கத்திய புடிச்சு பட்டைய சீவ கத்து கொடுத்தேன். அவன் அப்பங்காரன் இருக்கானே, அவன் ரொம்ப கெட்டி. டவுனுக்கு போய் 4 உப்பு புளி மிளகாய வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு வித்தான். அப்புறம் பெரிய கிராணி கிட்ட பேசி இந்த கடைய கட்டி வியாபாரத்தை பெருசு பண்ணிட்டான். அவன் ரொம்ப நல்ல மனுஷன். சீனு ஒரு பிள்ளைய சொல்ல மாட்டான். இந்த திக்குவாய மாதிரி அடாவடி பேச்சு கிடையாது. மவராசன் என்னமோ காய்ச்சல்னு 4 நாள் படுத்தவரு எழுந்திருக்கல. அப்படியே கண்ணை மூடி போயிட்டாரு. கள்ளு கடைக்கு போன அப்பா பொழுது போய் வந்து அஞ்சடி பிராஞ்சாவில உட்காந்து இருட்ட பார்த்து கிடப்பாரு. கிட்ட போய் பார்க்க பயமா இருக்கும். ஒரு தடவை அப்பா அழற சத்தம் கேட்டு கண் கலங்கி போச்சு. சென்ட்ரோல் தோட்டத்துக்குள்ள காலை வச்சு சூரிய பகவான் தலை உச்சில நின்னான். ஸ்கூல் பக்கம் பிள்ளைங்க சத்தம். புது வாத்தியார் குரல் வருது. தொப்ப துரசாமி வாத்தியார் ஊருக்கு போய் 1 மாசம் போல ஆச்சு. வாத்தியார் சிரிச்சு வாங்க வாங்கன்னு வெளியே வந்தாரு. புள்ளைங்க சத்தம் காதை அடைக்குது. வந்த வேலைய சொல்லி விசாரிச்சதும், ஓ, அந்த அம்மாவா, எங்க ஊரு தாங்க. ஆனா அவங்க செத்து நாளாச்சே. நல்ல மனுஷங்க. புருஷங்காரன் கல்யாணம் கட்டி புள்ளைய கொடுத்துட்டு மலாயாவுக்கு வந்தவன் அவங்கள அப்புறம் திரும்பியே பார்க்கலையாம். அந்த கவலை பிடிச்சே செத்து போனாங்க. அவங்க புள்ள ஒண்ணு இருந்துச்சு, பக்கத்து கிராமத்துல கட்டி கொடுத்தாங்க. பாவம் புருஷங்காரன் குடிச்சிட்டு வந்து கொடுத்த அடி உத தாங்காம கிணத்துல உழுது செத்து போச்சுங்க. ஆமா, நீங்க யாருங்க? அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? ஒன்னும் சொல்ல தோணல. பேசாம திரும்பி நடந்து லயத்தை தாண்டி கித்தா காட்டுல காலை வச்சதும் நடக்க முடியல. காலு நரம்பு சுண்டி இழுக்குது. மரத்து வேர்ல உட்கார்ந்து நினைச்சு பார்க்க பெரியம்மா அந்த ஊர்ல பட்ட கஷ்டம் நெஞ்சில பாரமா இறங்குது. தாங்க முடியல.